ஹை கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத் மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆஸ் இட் இஸ் அ மாடியூல், இட் இஸ் கம்பல்சரி ஃபார் us to import the program. ஓகே, import the module. ஸோ மாடியூலை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு மேத் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். அதனால இம்போர்ட் மேத் கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இன்டர்பிரிட்டர் எப்படி ரன் பண்ணுமோ ப்ரோக்ராமை அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இங்கே நான் வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கேன். டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கனால இன்டர்பிரிட்டர் ஃபஸ்ட்டு வந்து மேத் மாடியூலை இம்போர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த டெஃப் எல்லாம் பார்த்துட்டு இண்டென்டேஷன் எங்கே இல்லையோ அங்கே வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஃப் பார்க்கும். அதுலேருந்து இட் வில் வெயிட் ஃபார் த இண்டென்டேஷன். நோ இண்டென்டேஷன் பிளேஸ் இங்கே வரும். இங்கே இண்டென்டேஷன் இல்லை, ஆனால் மறுபடியும் இங்கே டெஃப் தான். அண்ட் தென் இட் வில் கம் ஓவர் ஹியர். இங்கேயும் வந்து இண்டென்டேஷன் டெஃப் தான். அதனால இட் வில் கம் ஓவர் ஹியர். ஸோ இட் வில் ஸ்டார்ட் த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன். இதுதான் அது வந்து ஃபர்ஸ்ட் லைனாக எடுத்துக்கும் நமக்கு ப்ரோக்ராமில். ஸோ நம்மனு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் அ நம்பர். ஒரு நம்பரை நம்ம வாங்குறோம். ஓகே, ஸோ அந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர், லாகு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இது வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ நம்பர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பிரிண்ட் த ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ நம்மளை சப்போஸ் நம்ம என்ன வேல்யூ வந்து யூசர் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும், டெஃபை தேடி போகும். ஃபர்ஸ்ட் டெஃப் எங்கே இருக்குது, அது ஸ்கொயரா? ஆமாம், ஸ்கொயர் தான். அப்போது நம்மளை என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு உள்ளே வரும். ஓகே, ஸோ இங்கே எஸ் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் பவர். நமக்கு ஸ்கொயர் வேணுங்கிறதுனால பிஓடபிள்யூ பவருங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். நம் டாட் கமா 2 பிகாஸ் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பவரில் வந்து 2 போட்டிருக்கேன். சப்போஸ் நம்ம கியூப் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே பவரில் வந்து 3 போடணும். என்ன நம்பரோ அது கமா என்ன பவர் அதை நம்ம இங்கே போடணும். ஓகே, ஸோ இது எங்கேருந்து எடுத்திருக்கேன், மேத் மாடியூல்லேருந்து எடுத்திருக்கிறதுனால மேத் டாட் பவர் பவருங்கிற ஃபங்க்ஷன் பிஓடபிள்யூங்கிற ஃபங்க்ஷனை நான் மேத் மாடியூல்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஐ மென்ஷன் இஸ் மேத் டாட் பவர் ஆஃப் நம் கமா 2. ஏன்னா இது ஸ்கொயர். இது எங்கே இப்போ அவுட்புட் வந்து ஸ்டோர் ஆகுது, எஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம என்ன வேல்யூ யூசர் கொடுத்துருக்காங்களோ அதோட பவரை கண்டுபிடிச்சி அதோட அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இது வந்து எஸ்ல ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், எஸ்ஸை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ எடுத்துகிட்டு இங்கே வரும். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இட் வில் பிரிண்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி லாக்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இட் வில் கம் ஓவர் ஹியர். அதே மாதிரி நம்பர் எடுத்துகிட்டு உள்ளே வரும். லாக் ஆஃப் 10 பேஸ். லாக் ஆஃப் 10 மீன்ங்கிறது 10ங்கிறது பேஸ். அந்த நம்பர் எடுத்து அதோட லாகை ஐடென்டிஃபை பண்ணி அதை எஸ்ல ஸ்டோர் பண்ணும். அண்ட் தென் இட் வில் பிரிண்ட் தட். அதே மாதிரி குவாட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம் கமா 2. இங்கே நான் 2வையும் சேர்த்து தான் பாஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ நம், ஒய்யோட வேல்யூ 2ன்னு இது எடுத்துகிட்டு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணி தட் இஸ் அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்து எஸ்ல ஸ்டோர் பண்ணும். அதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் square root of that and then other sல store பண்ணி it will print that. Now it is very simple program. And we have 3 functions over here. We have used 3 functions because நம்ம 3 inputs, I mean 3 different calculations போட போறோம். அதனால 3 function யூஸ் பண்ணியிருக்கோம். Now let me run the program. So it will it is asking me to enter a number. I am giving 10. So square of the number is 100. Log of 10 is 1. And then quadratic equation போட்டோம் அப்படின்னா it will give this as an output. So this is how my program works. It is a very easy program. Okay, so hope you understand this and we'll see in the next video. Thank you. Happy learning.